நீங்க ஓக் ஐலாண்ட் ட்ரெஷர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1795ல கனடால ஒரு சின்ன ஐலாண்டான ஓக் ஐலாண்ட்ல டீனேஜர்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிட்டு ரொம்ப டீப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு 10 ஃபீட்டுக்கும் வுடன் பிளேட்ஸை வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிட்டை டிப் பண்ணும்போது ஒரு ஸ்டோன் ஸ்லாப் கிடைக்குது. அதுல ஒரு மிஸ்டீரியஸ் சிம்பிளும் இருந்துச்சு. பிட்டை பத்தி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. இந்த பிட்டுக்கடியில பைரட்டோட ட்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பா கேப்டன் கிட்டோட கோல்டு இருந்ததா சொன்னாங்க. அவன் தன்னோட கோல்டு எல்லாத்தையும் ஒரு ட்ரெஷரா இந்த பிட்டுக்கு அடியில மறைச்சு வச்சிருந்ததா சொன்னாங்க. இன்னும் சில பேர் ஜீசஸ் கிறிஸ்ட் தன்னோட லாஸ்ட் சப்பர்ல யூஸ் பண்ண ஹோலி கிரெயில்னு சொல்லப்படுற ஒரு லெஜெண்டரி கப் இந்த பிட்டுக்கு அடியில தான் மறைக்கப்பட்டிருக்குன்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்ப லாஸ்ட் குவீனா இருந்த மேரி ஆண்டனேட்டோட லாஸ்ட் ஜுவல்ஸ் எல்லாம் கனடா கொண்டு வரப்பட்டு இந்த பிட்டுக்கு அடியில தான் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டரான ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸும் ஹிடன் ரைட்டிங்ஸும் இந்த பிட்டுக்கு அடியில தான் மறைக்கப்பட்டிருக்குன்னு நம்புறாங்க. 1800ல இந்த பிட்ல எக்ஸ்கவேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பிட்டை டிப் பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்சியன்ட் காயின்ஸ், கோல்டு செயின்ஸ், மிஸ்டீரியஸ் ரைட்டிங்ஸ், அப்புறம் கோகனட் ஃபைபர்ஸ் கூட கிடைச்சிருக்கு. அந்த ஏரியால கோகனட் இல்லைன்னு கூட சொல்றாங்க. இந்த பிட்டை ஃபர்தரா டிப் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளட் வந்துருது. இந்த பிட்டை ஃபர்தரா டிப் பண்ணிட்டு ட்ரெஷர் கிட்ட போன 6 பேர் இறந்து போயிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு மாடர்ன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணும்போது அந்த பிட்ல இருந்த ஹிடன் ஃப்ளட் டனல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த பிட்ல இருந்த ட்ரெஷரை ப்ரொடக்ட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பிட்ல இருந்த ஆப்ஜெக்ட்ஸையும் ட்ராப்ஸையும் வச்சு இந்த பிட்டுக்கு அடியில ஒரு விலை மதிப்பு இல்லாத ட்ரெஷர் இருக்கிறதா ட்ரெஷர் ஹண்டர்ஸ் நம்புறாங்க. அந்த ட்ரெஷரை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ட்ரெஷர் யாருக்குமே கிடைக்கல. அது ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு.